வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டைல் வறுத்த அரைச்ச சிக்கன் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவங்க வந்து கேரளால இதுக்கு மேக்சிமம் வந்து கடை மசாலா எதுவுமே தூளுக்கு போட மாட்டாங்க. எல்லாமே அவங்களா வறுத்து அரைச்சி எடுக்கிறதான் போடுவாங்க. இப்போ வாங்க நாமளும் அந்த ஸ்டைல்ல பண்ணலாம். அதுக்கு இப்போ ஓவராலா என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன். அதுல இருந்து வறுக்கிறது தனியா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு தனித்தனியா சொல்லிடுறேன் நான். இப்ப பாருங்க, நான் சிக்கன் 1 கிலோ கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எலும்போடு இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். 3 பெரிய வெங்காயத்துல இருந்து 4 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி ஒரே தக்காளி தான் போடணும், 1 எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகா வந்து காரத்துக்கான மிளகா 3, காஷ்மீரி மிளகா கலருக்கு வேண்டி அதுல ஒரு 3 வச்சிருக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பாருங்க இந்த அளவுக்கு 2 இன்ச் துண்டு, இது நீங்க கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகா, பட்டை, 2 ஏலக்காய் வச்சிருக்கிறேன். இது வந்து ஜாதி பத்திரியும் 1 பூ எடுத்து வச்சிருக்கிற ஜாதி பத்திரியில, சோம்பு 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அரைக்கிறதுக்கு. இப்ப அதுல வந்து கசகசா 1/2 ஸ்பூன் வச்சிருக்கிறேன். 2 கிராம்பு வச்சிருக்கிறேன். போட்டீங்கன்னா அலரும் நிறைய, அதனால 2. ஒரு அன்னாச்சி பூ, 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஆட்ட கடல் பாசி வச்சிருக்கிறேன். தேங்காய், இது வந்து வறுக்கிறதுக்கு வர தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் துருவி. இது வந்து கடைசியா போடுறதுக்கு பச்சை தேங்காவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேரளா ஸ்பெஷல் வறுத்த அரைச்ச சிக்கனுக்கு வறுக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு கொப்பரைக்காய் தேங்காய் வந்து எடுத்து துருவி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு துருவ முடியலன்னா மிக்சியில பொடியா கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 காஷ்மீரி மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, இது வந்து அன்னாச்சி பூ 1, அப்புறம் ஜாதி பத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பத்திரி 1 பூ எடுத்து வச்சிருக்கிறேன். மல்லி வந்து 2 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடல் பாசி. இப்ப வாங்க எல்லாம் வறுத்து அரைக்கலாம். இப்ப சிக்கன் வறுத்து அரைச்சது கேரளா ஸ்டைல், அதுக்கு வந்து வறுக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இது வந்து நான் கொப்பரைக்காய் எடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட கொப்பரைக்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காய் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா வறுக்கணும், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தாம தான் எல்லாமே வறுத்துக்கிறோம். எண்ணெய் ஊத்தாம வறுக்கிறோம், தண்ணி ஊத்தாம அரைக்கணும். இது வாங்க இப்ப தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும், மாறினதுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்ப பாருங்க, நம்ம தேங்காய் கலர் மாறிடுச்சு. இப்ப நம்ம மத்த ஜாமானெல்லாம் போட்டுக்கலாம். அதுல எடுத்து வச்சிருந்த மிளகா போட்டுக்கோங்க. கசகசா இது போட்டுக்கோங்க எடுத்து வச்சது. சீரகம், மல்லி விதை, ஏலக்காய், பட்டை, ஜாதி பத்திரி, சோம்பு 1 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கடல் பாசி, இதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இப்ப இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊத்தாம அப்படியே ட்ரை ரோஸ்டா வறுக்கிறோம். நம்ம இந்த தேங்காய் வந்து இன்னும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். நம்ம இப்ப தேங்காய் செலவெல்லாம் வறுத்தாச்சு, நல்லா ப்ரௌன் கலர்ல வறுத்தாச்சு. இன்னும் வந்து இது கருகி இருக்கக்கூடாது, கரெக்டா வறுத்துருச்சு. இப்படி வறுத்துக்கோங்க. நீங்க பச்சை தேங்காய் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். நம்ம கேரளா வறுத்தரைச்ச சிக்கன் தாளிச்சுக்கலாம். அது ஆறுறதுக்குள்ள, நம்ம வறுத்து வச்சது ஆறுறதுக்குள்ள இங்க சிக்கன் தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 1 தக்காளி, பூண்டு எடுத்தது வந்து இப்படி தட்டி வச்சிருக்கிறேன், இஞ்சி இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கிறேன், 2 பச்சை மிளகா, கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். ஒரு வடசட்டி வச்சு வடக்கல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுது. இப்ப சீரகம் சேர்த்துக்கோங்க, கூடவே சோம்பு சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உடனே வெங்காயம் சேர்த்துக்குங்க.
இது வணங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வணங்கணும். பாருங்க நம்ம வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா இப்படி தட்டி வச்ச பூண்டு, அதே மாதிரி தட்டி வச்ச இஞ்சி போட்டுக்கணும். இது வணங்கட்டும். இது நல்லா இந்த பச்சை பாசம் போற வரைக்கும் வணக்கிடுங்க. இஞ்சி பூண்டு தட்டி போட்டது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதுவும் நல்லா வணக்கிடணும். வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எடுத்து கிளீன் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து எலும்போடு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பீஸுகளும் பெருசா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி இருந்தா. தண்ணி இல்லாம போட்டுட்டு இதை அப்படியே வணக்கிக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க நம்ம சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வணங்கிடுச்சு. இப்ப இந்த டைம்ல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்ப மஞ்சத்தூள் போட்ட கலக்கியாச்சு. இனி இது வந்து மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். தண்ணி ஊத்தாதீங்க, அது விடுற தண்ணியிலேயே வேகட்டும். ஆறிடுச்சு. இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகு கடைசியில போடுறதுக்கு தான் நான் வச்சிருந்தேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியா மிளகு போட்டீங்கன்னா அந்த மிளகோட மனம் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம கடைசியா போட்டு அரைக்கிறோம். இப்போ இது தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க. அதே தேங்காய் எண்ணெய் வரும். தண்ணி ஊத்தாம அரைங்க. பாருங்க நம்ம இந்த இது வந்து பேஸ்ட் தண்ணி ஊத்தாம அரைச்சிருக்கிறோம். இது இந்த எண்ணெய் விட்டதே இந்த அளவுக்கு வந்திருக்குது. பாருங்க தண்ணி மாதிரி இருக்குது. இது அரைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். நீங்க தண்ணி ஊத்தாம அரைச்சிடுங்க. தண்ணி ஊத்தினீங்கன்னா கலர் மாறும். தண்ணி ஊத்தாம எண்ணெயில வந்திருக்குது இது. இப்ப வாங்க நம்ம அதை அரைச்சாச்சு. இப்ப நம்ம சிக்கன் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க நம்ம சிக்கன் பாதி வெந்துருச்சு. இப்ப அதை ஊத்திக்கலாம் நம்ம இது கூட. இப்ப பாருங்க நம்ம எடுத்து வச்ச அரைச்ச தேங்காய் பேஸ்ட் ஊத்திக்கலாம் இதுல. இப்ப பாருங்க அரைச்சு வச்ச பேஸ்ட் ஊத்தியாச்சு. இப்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க நம்ம சிக்கன் இப்படி இருக்குது. இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சதுல தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி அலாசி தண்ணி ஊத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. இப்போ பாருங்க இப்ப இந்த டைம்ல தண்ணி ஊத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க இப்ப நம்ம கேரளா சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். 2 மிச்சம் வச்சிருந்தோம் 4 மிளகாவை, அது உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு சிக்கன் பொடி கரம் மசாலா எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம போட்டு வறுத்து அரைச்சது தான். இப்ப ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நம்ம சிக்கன் வறுத்து அரைச்சது ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைல் சிக்கன் வறுத்து அரைச்சது இப்போ என்னோட ஸ்டைல்ல ரெடி பண்ணியிருக்கிறேன் நானு. இதுல உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.